ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக ஒரு தீபாவளி ஸ்வீட் செம்மையாக பண்ண போகிறோம். இதுக்கு உளுந்தும் தேங்காவும் இருந்துச்சுன்னா போதும், இந்த ஸ்வீட் செம்மையாக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஒரு ரெசிபினா இது எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களுமே இந்த ரெசிபி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து 2ஆக உடைச்சிக்கலாம். இதை நம்ம சின்ன சின்னதாக கீறி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் துருவி கூட அரைச்சிக்கலாம். அரைச்சி இதை நம்ம பாலாக எடுத்துக்கணும். இந்த பால் நம்மளுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கணும். நம்மளுக்கு இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் நல்லா கெட்டியாக பால் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதில் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏறவோ இறங்கவோ சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உளுந்து எடுத்துக்கணும். நான் 100 கிராம் உளுந்து 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைக்கணும். அரைக்கிறது நம்ம எப்படி இட்லி மாவுக்கு அரைப்போமோ அந்த மாதிரி தான் அரைக்கணும். ஆனால் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சும்மா கொஞ்சம் இடையில நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏன்னா சரியாக மையாது. ஸோ இடையில நம்ம வடைக்கு சேர்க்குற மாதிரி 1 ஸ்பூனும் 2 ஸ்பூனும் லைட்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி தான் சேர்க்கணும். ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். ஏற்கனவே நான் கிரைண்டரில் தண்ணி எப்படி ஆட் பண்ணி நம்ம மாவு அரைக்கிறது அப்படிங்கிறது நான் மொறு போண்டா ரெசிப்பியில் பண்ணி சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த ரெசிபி இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியும் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ மிக்சியில் நம்ம ஈஸியாக அரைச்சிட்டோம். இதில் நான் இடையில தண்ணி ஊற்றிருக்கேன். 1-2 தடவை நான் ஊற்றிருப்பேன். அதை இன்னும் கொஞ்சம் கூட நான் ஊற்றி நம்ம மறுபடியும் அரைக்க போகிறேன். ஏன்னா நல்லா மழைன்னு இருக்கணும் மாவு. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிடுச்சு. மாவை கையில் எடுத்தோம்னா நம்மளுக்கு கையில் மாவு ஒட்டாமல் அழகாக அப்படியே நல்லா அமுங்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அதை நம்ம ஒரு மாற்றிக்கலாம். லைட்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதில் கையில் தண்ணி நனைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து குட்டி குட்டியாக நம்ம உருட்டி இதில் போட்டுக்கணும். உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் மாவில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்காம அரைக்கிறது நல்லது. அடுத்தது சின்னதாக உருட்டி நல்லா எண்ணெயில் போட்டோன்னே பாருங்கள், அப்படியே புஷ்ஷுன்னு டபுள் த சைஸ் ஆகுது. இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, வெறும் மாவு தான். 2 பொருள் போதும். இந்த ஸ்வீட்டை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கலர் மாற தேவையில்லை. லைட்டாக இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது அப்படியே மொறுன்னு டேஸ்ட்டு கூட செம்மையாக இருக்கும். கரெக்டான அளவுக்கு மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய்லாம் பெருசாக குடிக்காது. லைட்டாக இந்த பேப்பரில் போட்ட உடனே நம்மளுக்கு எண்ணெய் வடிகிற அளவுக்கு தான் லைட்டாக தான் இருக்கும் எண்ணெய். அதுக்கு மேலே நம்மளுக்கு எண்ணெய் இருக்காது. ஸோ இந்த ரெசிபி நம்ம தைரியமாக செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், எப்படி ஆட்டினாலும் எனக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்றல. பாருங்கள், லைட்டாக ஒரு சொட்டு தான் எண்ணெய் அதுவுமே நம்மளுக்கு பேப்பரில் இறங்கிடுச்சு. நல்லா பேப்பரில் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் எல்லாமே இறங்கிடும். அந்த போண்டாவில் எண்ணெய் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த போண்டா எல்லாத்தையுமே நம்ம தேங்காய் பாலில் சேர்க்கணும். தேங்காய் பாலோட இந்த போண்டா எல்லாமே சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜூஸியாக. நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கு வயிற்றில் புண்ணு, வாயில் புண்ணு அந்த மாதிரிலாம் எது இருந்தாலுமே நம்ம இந்த ரெசிபி உடனே செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. சாதாரணமாக தேங்காய் பால் குடி அப்படின்னா குடிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த ரெசிபியோட கொஞ்சம் ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதையுமே குடிச்சிருவாங்க. இந்த உளுந்து அவங்களோட இடுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இதையுமே அவங்க சாப்பிட்டுடுவாங்க.
இன்ஸ்டெட் ஆஃப் வடை நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 30 to 40 மினிட்ஸ் ஊறினா போதும். நம்மளுமே கூட வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ரெசிபி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்குமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக சூப்பராக இருக்கும் நம்மளோட உடம்பு. இப்போ அவ்வளோதான், இதை செம்மையாக சாப்பிட போகிறேன். நீங்களுமே இந்த ரெசிபியை செஞ்சு கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட அந்த பால் எல்லாமே நம்மளுக்கு நல்லா அந்த உள்ளார இறங்கிடுச்சு. ஸோ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு அப்படியே பால் அப்படியே வெளியில் வருது பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. பார்க்கும்போதே ரொம்ப எம்மியாக இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா என் வீட்டில் காலி ஆகிட்டே இருக்கும். பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களுமே கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு உங்கள் வீட்டு பசங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ, பை பாய்.